துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். முதலில் பொது பலனை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் இவ்வாரத்தின் இறுதியில் ஜூன் 29 அன்று 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெறுவார் என்ற நிலையை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் அற்புதமான சாதகமான வாரம். யோகாதிபதியான பாக்கியாதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்தில் மிக யோகமாக 10இல் புதன் இருப்பது மிக சிறந்த யோகம். அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் 6இல் சனி, 9இல் குரு, 9இல் சூரியன் குரு சேர்க்கை என்கின்ற சிவராஜ யோகம். 10ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான், ஜீவனாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு வாரத்தின் திங்களன்று சந்திராஷ்டமமாக இருக்கின்றார். சந்திரன் 8இல் உச்சம் பெறுவார். இருந்தாலும் சந்திராசிரம நாட்கள் திங்கள் செவ்வாய் அந்த நாட்களே கொஞ்சம் நிதான, ஆனால் பெரிய அளவிலே பாதிப்பு எவையும் இல்லை. காரணம், புதன் பாக்கியாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் சந்திரன், அவர் உச்சம் பெறுகிறார். ஆகையால் அந்த நிலையிலே உங்களுக்கு நன்மைதான். இருப்பினும் அந்த நாளிலேயே பெரிய முதலீடுகளை செய்வது தவிர்ப்பது. சந்திராஷ்டம நாள் என்ற 8இல் சந்திரன் இருக்கின்ற ஒரு ராசிக்கு 7இலே ஒரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டமம் பாதிப்பு இல்லை. 7இல் சுக்கிரன் இருக்கிறாரே, ஆகையால் சந்திராஷ்டம நாட்டில் பாதிப்பு இல்லை. பெரிய முதலீடு தவறுங்கள். ஆனால் ஆண்டுகோள்கள் எல்லாம் சாதகமாக இருக்கின்றார்கள். லாபத்தில் கேது, செவ்வாய். இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி, காரிய அனுகூலங்கள் எல்லாம் பெரிய அளவிலே நன்மைகளாக அமையும். புதிய முதலீடுகள் செய்வதில் சந்திராஷ்டம நாட்களை தவறுங்கள். மற்ற நாட்கள் மிக சிறப்பு. 9இல் அமாவாசையாக சந்திரன் வந்தாலும் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் அமாவாசை தினம் மிக மிக யோகமான தினம். புதன்கிழமை அமாவாசை அன்றைய தினம் ஆரம்பியுங்கள். எந்த ஒரு முயற்சியும் அது பெரிய அளவில் ஆரம்பமாக உங்களுக்கு விரிந்து பறந்து விரியும், வளரும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாகவும், புதிய விதிகளை ஈடுபாட்டை காட்டுவதிலே வெற்றிகளும், அரசாங்கத்தினால் பெரிய அளவில் நன்மைகளும் இருக்கின்றது. மற்றவர்களின் நல்ல மதிப்பு உயரும், செல்வாக்கு உயரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் துலாம் ராசிக்கு இந்த வாரம் காரிய வெற்றி, விஸ்வரூப வெற்றியாக அமையப் போகின்றது. அது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இனி துலாம் ராசி சகோதர சகோதரர்களுக்கு துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம். 10ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதும், பாக்கியாதிபதியாகப்பட்ட புதன் 10இல் இருப்பதும், புதன்கிழமை என்று சந்திரன் புதன் பரிவர்த்தனை வருகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம். அதன் பிறகு சந்திரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து ஆட்சி பெறுகின்ற பொழுது வளவரி சந்திரனாக வந்து சந்திரன் புதன் சேர்க்கை 10இல் இருக்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் என்று இந்த வாரம் 2 வகையான தர்ம கர்மாதிபதி யோகம் வருவதனால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய விஸ்வரூப லாபம் இருக்கும். நீண்ட நாட்களாக சில பெரிய இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக காண கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.